நம்ம சுவாமிக்கு என்ன பிடிக்கும்னா முதல்ல பாடுவது பிடிக்கும். சிவபெருமான மயக்கணும்னா ஒரே வழி அவனை போய் பாடணும், அவனை பதிகத்தை பாடணும். பண் தெரிந்தாலும் பாடணும். ரெண்டாவது அவனுக்கு இந்த வாத்தியங்கள்லாம் வாய்ச்சா பிடிக்கும். சங்கு முழங்கினா ஆடுவார், கூத்தாடுவார். மூணாவது அவர் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவர் ரொம்ப பிடிக்குமா. நாலாவது நிறைய மலர்களை கொய்து அவன் திருவடியில சூட்டிக்கொண்டே இருந்தால் அவனுக்கு பிடிச்சிட்டே இருக்கும். ஐந்தாவது நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னா அவனை நினைத்து கொண்டே அழுது கொண்டு இருந்தால் அவனுக்கு பிடிக்கும். இந்த 5 வேலையும் அவனை செய்யணுமா. சுவாமிக்கு பிடிச்சது இந்த 5 வேலை. நம்ம சுவாமிக்கு என்ன பிடிக்கும்னா முதல்ல பாடுவது பிடிக்கும். சிவபெருமான மயக்கணும்னா ஒரே வழி அவனை போய் பாடணும், அவனை பதிகத்தை பாடணும். பண் தெரிந்தாலும் பாடணும். ரெண்டாவது அவனுக்கு இந்த வாத்தியங்கள்லாம் வாய்ச்சா பிடிக்கும். சங்கு முழங்கினா ஆடுவார், கூத்தாடுவார். மூணாவது